நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருவதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இயேசுவின் அரவணைக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 9 மணிக்கு இந்த ஜாஷுவா டிவியில் ஒளிபரப்பப்படும். ஆகவே எல்லாரும் நீங்கள் இதை பார்த்து என்ன பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை என்ன பண்ணுகிறார், சிருஷ்டிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதன் தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தம்முடைய சாயலினாலே மனிதனை உண்டாக்குகிறார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்போது ஆண் வேற சாயல் அல்ல, பெண் வேற சாயல் அல்ல, இருவரும் தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆகவே நீங்களும் நானும் தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதே மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த தேவ சாயலின்படி அவங்க வாழ்ந்திருந்தார்களா என்று கேட்கும் பொழுது அது கேள்விக்குறியானது. காரணம், தேவ சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனதினால் அவன் அந்த தேவ சாயலையும் இழந்தான். தேவன் அவனுக்கு வைத்திருந்த சகல ஆசீர்வாதங்களையும் இழக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை உண்டு பண்ணி மனிதனுடைய கரத்திலே கொடுக்கிறான். மனிதன் என்ன பண்ணுகிறான், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இந்த பூமியின் சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஆளுகை செய்கிறவனாக அவன் மாறினான். அவன் கீழ் இருக்கிற சகல மிருகங்களும் அவன் சொற்படி கேட்கிறன. அதே போல அவனுக்கு சகல விதமான ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டது. அவன் போய் எந்த சமையல் பண்ணி சாப்பிட வேண்டியதில்லை. அவன் நல்ல கனிகளை புசிக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு நிறைவான சந்தோஷத்தில் அவன் ஒவ்வொரு நாளும் நிறைந்திருந்த ஒரு மனுஷியாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் இந்த ஏதேன் என்னும் தோட்டத்தில் வைத்தார். நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், எல்லா கனிகளையும் புசிக்கலாம். ஆனால் ஜீவ விருட்சம் ஒரு கனி இருக்கிறது. இது நீங்கள் புசித்தீர்களானால் இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாகவே சாவீர்கள். பிரியமானவர்களே, அத்தனை விதமான படைப்புகளையும் படைத்து எல்லாவற்றையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டவர் கொடுத்தார். ஒரே ஒரு கனியை மாத்திரம், நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி, அந்த கனியை புசியாதிருப்பாயாக என்று தேவன் கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, அப்போ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவங்க செய்த ஒரு காரியம்தான் அவர்கள் தேவ சாயலை இழந்தார்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்தார்கள், தேவனோடு இருக்கிற அந்த உறவை இழந்தார்கள். பாருங்க, அதுக்கு முன்பதாக தேவன் அவர்களோடு பேசுகிறார்,
ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்போ அன்றைக்கு அவன் கனியை புசித்த பிறகு ஆண்டவர் கேட்கும் பொழுது அவன் போய் மறைந்து கொள்கிறான். ஒருவேளை அவன் கனியை புசிக்காத போது ஆண்டவர் கேட்கும் பொழுது உடனே ஓடி வந்து என்ன பண்ணுகிறான், முன்ன நிற்கிறான். ஆண்டவரே நான் இங்கே நிற்கிறேன், ஏவாள் இங்கே இருக்கிறா. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள். அப்போ மனிதனுக்கு தேவன் பேசுகிற ஒரு சத்தம் கேட்கிறதாயும் அந்த தேவன் மனிதனோடு இணைந்து வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இந்த உலகத்தில் மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த பரலோகத்தின் அனுபவத்தை என்ன பண்ண முடியலை, அவர்களால் இந்த பூமியிலே உணர முடியலை. ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் ஒரு கட்டளையிட்டார், நீங்கள் இந்த கனியை புசியாதிருங்கள். வேத கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு கட்டளை என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தே ஆக வேண்டும். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கட்டளைகளுக்கு ஒரு தேவ பிள்ளை செவி கொடுத்து வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்கதான் இந்த இருதயம் காயப்பட்ட இருதயமாக இருக்கும் பொழுது அது தேற்றப்படும். இந்த இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையினால் நிரம்பும் பொழுது அவருடைய பிரசன்னத்தினால் இந்த இருதயம் நிரப்பப்படும். ஆகவே அவர் நொறுக்கப்பட்ட இருதயத்தை அவர் என்ன பண்ணுகிறார், தேற்றுகிறார், அதை காக்கிறார். காரணம் என்ன, தேவனுடைய வார்த்தை இந்த செவிகளின் மூலமாக உள்ளத்தில் போகும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம், நமக்குள்ளாக இருக்கிற எல்லா தடையாக இருக்கிற கிரியைகள் வெளியே போகிறது, நெகட்டிவான காரியங்கள், எதிர்மறையான சிந்தனைகள் வெளியே போகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை உள்ளே செல்ல செல்ல அவர் மீது இருக்கிற நம்பிக்கை நமக்குள்ளாக வளருகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா இந்த உலகத்தில் உன்னை படைச்சு வச்சிட்டேன், நீ என்ன பண்ணு, என் வார்த்தைக்கு செவி கொடு. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு ஒரு தேவ பிள்ளை செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். ஒருவன் என் வசனத்தை என் கற்பனைகளை கை கொண்டால் அவன் சிநேகிதனாயிருப்பான் என்று சொல்லுகிறார். அவன் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஆண்டவர் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுகிறார். நாம் புதிய மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னம் இந்த புதிய மாதத்தில் நிறைவாய் இருக்கும். ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்முடைய செவியை திறந்து கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகருடைய இருதயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த உலகத்தை நம்பி நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படி என் வாழ்க்கையை நடத்துவேன், இப்படி என்ற ஒரு சிந்தனையிலே நம்முடைய வாழ்க்கையில் கவலைகளையும் சோர்வுகளிலும் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுகிறோம், பழக்கி வைக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நாளை தினத்துக்காக கவலைப்படாதே. நாளை தினம் அது அதுவே கவலைப்பட்டுக்கும். ஆனால் நீங்களும் நானும் நாளைக்காக உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல, அவருக்காக உண்டாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் தேவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட பிள்ளைகள். ஆகவே அவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. அப்போனா துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய நன்மையை அறிவிக்கணும். புலம்பிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் புலம்பல் வரதான் செய்யும். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுப்போம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அப்போது ஆண்டவருடைய நன்மையை நாம் ருசிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே பெராயா பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை கேட்க ஆசையாய் இருந்தார்கள். ஆகவே திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தும்படியாக தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஆனால் மாறாக என்ன நடந்தது தெரியுமா,
அவர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்காமல் என்ன பண்ணுகிறாங்க? பிசாசின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார்கள். அப்போது அன்றைக்கு இருந்த அந்த சர்ப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அது அழகாக இருந்ததாம், கவர்ச்சியாக இருந்ததாம். அது சொல்லுகிற வார்த்தைகள் அது பேசக்கூட இருக்குது பொழுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சர்ப்பம் என்ன பண்ணுதுதான், அவர்களோடு பேசிச்சு. அப்போது அந்த பேசின அந்த பேச்சில் அப்படியே மயங்கிட்டாங்க. கர்த்தர் உனக்கு சொன்னாரா இந்த பழத்தை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ? அப்போ நீங்கள் புசிச்சின்னா நீங்கள் செத்துருவீங்கன்னு சொன்னாரோ அப்படின்னு என்ன பண்ணுகிறது? ஒரு கேள்வி வழியில் அவருடைய இருதயத்தை என்ன பண்ணுகிறது? குழப்பி கொண்டிருக்கிறது. அப்போ அது சொல்லுது, நீங்கள் இதை புசித்தீங்கன்னா நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறது? அதை என்ன பண்ணுறாங்க? அவங்க நம்புகிறாங்க. ஆண்டவர் சொன்னதை அவர்கள் விட்டு விட்டார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஒரு குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், கணவனும் மனைவியும் இணைந்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறான், நீ புசிக்கக்கூடாதென்று சொன்ன கனியை புசித்தாயோ என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமை நோக்கி கேட்கும் பொழுது ஆதாம் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த ஸ்திரீயே எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். எப்படி மாறிவிட்டது பார்த்தீங்களா? ஆண்டவர் ஏவாளை சிருஷ்டித்து அவனிடத்தில் கொடுக்கும் பொழுது அவன் தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டான், இணைத்து கொள்ளுகிறான். அப்பொழுது அவனுக்கு என்ன பண்ணலை, இது தெரில. ஆனால் இப்போ சொல்கிறான், நீர் எனக்கு கொடுத்த ஸ்திரீ எனக்கு என்ன பண்ணால் இந்த கனியை கொடுத்தால் நான் புசித்தேன், சர்ப்பம் எங்களை வஞ்சித்தது என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, கர்த்தர் ஒரு குடும்பத்தை இணைக்கிற ஒரு தேவன், சாத்தான் பிரிக்கிற வேலையை பார்க்கிறான். அப்போ ஆதியிலே கர்த்தர் நமக்கு வேதத்தில் இதை குறித்து தெளிவாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சொல்லிவிட்டார். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு கணவன் மனைவி அவங்க இணைந்து செயல்படும் பொழுது இன்னொரு காரியம் அவங்களுக்குள்ளாக இடைபடுகிறதோ அது சத்துரு கொண்டு வருகிற ஒரு காரியம். ஆகவே கணவன் மனைவி குடும்பம் அந்த பிள்ளைகள் ஜாக்கிரதையாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். எந்த காரியத்திலும் எந்த காரியத்துக்கும் வேறு யாருடைய வார்த்தைகளுக்கும் நாம் என்ன பண்ணக்கூடாது? செவி கொடுக்கக்கூடாது. மாறாக தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் இணைக்கிற வேலையை செய்கிறார். ஆகவே ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் இணைத்தார், ஏற்ற துணையை கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை எத்தனையோ பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் என் பிள்ளை வாழ்க்கையில் ஏற்ற துணை இன்னும் கிடைக்கவில்லையே, இன்னும் என் மகளுக்கு ஏற்ற வாழ்க்கை இன்னும் அமையவில்லையே, என் மகனுக்கு ஏற்ற வாழ்க்கை இன்னும் அமையவில்லையே. கலங்காதீர்கள். இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை ஏற்ற வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களை, சோர்ந்து போகாதீங்க. ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுத்த என் ஆண்டவராகிய தேவனிடத்தில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்க. அந்த தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார், உங்கள் வேண்டுதலை கேட்கிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளை, தேவனுடைய பாதத்தில் கொடுங்க. ஆண்டவரே, இது உங்கள் சித்தத்தின்படி நடக்கட்டும். என் பிள்ளையுடைய வாழ்க்கை நீங்கள் விரும்புகிறபடி. அநேக நேரங்களில் நாம் நம்முடைய இஷ்டத்தின்படியான ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்துவோம். சில காரியங்கள் நமக்கு நிறைய செய்யணும், நிறைய வரணும், இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாம் செயல்பட்டு கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, தவறாக நினச்சிக்க வேண்டாம். ஆண்டவருடைய பாதத்தில் குப்பு கொடுத்து, ஆண்டவரே, உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், பிள்ளைங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும், இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த பொருளையும் எந்த பணத்தையும் நாம் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொண்டு எங்கேயும் போக முடியல. ஆனால் கர்த்தர் அருளுகிற ஈவு, கர்த்தர் ஏற்ற துணையை கண்டிப்பாக கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற வாழ்க்கையை கர்த்தர் தருவார். ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? இதில் தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் கணவன் மனைவியாய் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள்.
ஆண்டவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்யணும், நாங்கள் இணைந்து ஜெபிக்கணும். அப்போ பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்போ உங்கள் குடும்பம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ அன்றைக்கு ஆதாமும் ஏவாளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறிவிட்டது? ஒரு சாத்தானுடைய வார்த்தை கேட்டதினால் அவங்களுக்கு இருந்த ஒரு செழிப்பான வாழ்க்கை, ஏதேம் தோட்டம் என்பது மிக மிக செழிப்பான ஒரு தோட்டமாக அவளுக்கு சகலவித காரியங்களையும் அதிலே அடங்கி இருந்தது. ஆனால் இந்த ஆதாம் ஏவாளும் அதற்கு செவி கொடுக்காமல் போனதினால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அதே ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு நிலை பாருங்க. ஆண்டவரை விட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு நாம் விலகும் பொழுது அநேக நேரம் நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம், அலைந்து திரிகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கர்த்தாவே நீரே என் வாழ்க்கையில் இடைபடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கிருபையாக நடத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே குடும்பம் என்பது கர்த்தர் இணைக்கிற ஒரு காரியம். ஆகவே இந்த குடும்ப வாழ்விலே நீங்கள் கருத்தாய் கவனமாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கணவனும் மனைவியும் இணைந்து கரம் பிடித்து ஜெபிக்க பழகி கொள்ளுங்க. பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்க பழகி கொள்ளுங்க. ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை அவருக்குள்ளாக நாம் வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்ப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடங்களில் குடும்பம் ஜெபம் இல்லைன்னா கணவன் தனியாக நல்லா ஊழியம் பார்ப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் குடும்ப ஜெபம் இல்லாததுனால அவங்க குடும்பத்தில் ஈஸியாக சத்துரு என்ன பண்ணுவான்? நுழைவான். ஆகவே அவங்க ஏதாவது ஒரு காரியம், மைனஸான காரியம் என்னவென்றால் கணவனும் மனைவியும் கர்த்தருக்குள்ளாக ஒருமனப்படுவது கிடையாது. ஆகவே தான் சத்துரு என்ன பண்ணுகிறான்? பல போராட்டங்களை கொண்டு வருகிறான். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஒரு 10 நிமிடம் ஒரு முழு மனதாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு பாடலை பாடி ஒரு வேத பகுதியை வாசித்து ஒருவர் ஜெபித்து அந்த ஜெபத்தை நல்லா தேவ பிரசன்னத்தோடு நடத்துங்க. ஆண்டவர் மகிமையாய் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லி பெரியவர்கள் சொல்லுவாங்க. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆதாம் ஏவாள் உடைய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு உதாரணமாக கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் போல, இந்த ஆதாம் ஏவாளை போல நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடாது என்று ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்ம கட்டளை இடுகிறார். ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் என்ன பண்ணலை? அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போன பொழுது அவங்களுடைய குடும்பமே என்ன பண்ணுகிறது? வெளியே துரத்தப்படுகிறது. அதற்கு பின்பதாக அவங்க வாழணும். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நீங்கள் உங்கள் உழைப்பினால் நீங்கள் வாழுங்க, வேர்வை சிந்தி உழைத்து நீங்கள் என்ன பண்ணுங்க? சம்பாதிங்க. அப்போது நிலத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர்களை அப்படியாக நடத்துகிறார். ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பல துன்பங்களினால ஆண்டவரை விட்டு தூரமான ஒரு நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். குடும்பமாக நீங்கள் இணைந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஏசப்பா, என் கணவனும் என் பிள்ளைகளும் மனைவி கணவன் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீர் தந்த குடும்பம் எங்களுக்கு வேணும். யோசுவா சொல்கிறார் இல்லையா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. ஒரு உறுதியான நிலைப்பாடு. நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? இந்த வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்ப வாழ்விலே கர்த்தர் பெரிய நன்மைகளை இந்த வேளையிலே செய்ய போகிறார். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக
உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, என் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாய் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, எல்லா பிரிவினை ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இணைக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. குடும்பத்தை பிரிக்கிற பிரிவினை ஆவிகளுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால செயலிழந்து போகட்டும். ஆண்டவரே, எத்தனை குடும்பங்கள் அப்பா, ஆண்டவரே, கணவனை விட்டு மனைவி, மனைவி விட்டு கணவன் என்று சொல்லி பிரிந்து கிடக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, அதை குற்றம் சுமத்தி அவங்களை பிரித்து வைக்கிற சில பெரியவர்களுக்குள்ளாக நீங்க பேசுங்க ஆண்டவரே. அவளுடைய பிள்ளைகளை இணைக்கக்கூடிய வழிகளை ஆண்டவரே கர்த்தாவை தெரிந்தெடுப்பார்களாக. ஏசப்பா, நீங்க கொடுத்த ஆண்டவரே கணவன், நீங்க கொடுத்த மனைவி, ஆண்டவரே கர்த்தாவை நம்முடைய பிள்ளைகள் அதை உணரட்டும் சுவாமி, அதை உணரட்டும் அப்பா. இந்த வேளையில் உங்க தேவ வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைவாய் இறங்குவதாக. ஆண்டவரே கர்த்தாவே, உங்க குடும்பங்களில் ஒரு சமாதானம் இருக்கட்டும், பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இறங்கட்டும் அப்பா. எல்லா ஆண்டவரே கர்த்தாவே பிரிவினைகள் மாறட்டும் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் பிரிந்திருப்பார்களானால் இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பம் இணைக்கப்படட்டும் ஆண்டவரே. தாய் தகப்பன் அதற்காக முயற்சி எடுக்கட்டும் அப்பா. முயற்சிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனை குடும்பங்களில் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க, அதெல்லாம் வாபஸ் வாங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, அந்த நிலை மாறுவதாக. கணவனும் மனைவியும் இணைந்து நல்ல வாழ்க்கை இந்த சமுதாயத்துக்கு வாழ்ந்து காட்ட கர்த்தாவே நீர் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனை நெகட்டிவாக இருந்தாலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. அதை மாற்ற வல்லமையுடைய தேவனுடைய துணையை கொண்டு அவர்கள் வாழ்வார்களாக. கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. உங்க தேவ பிரசன்னம் அந்த குடும்பத்தின் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா, நீர் அப்படியே செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் பலகீனமாக இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே, பண பிரச்சனையினால், கடன் பிரச்சனையினால் தவிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் என் ஆண்டவருடைய பிரசன்னம் இப்பொழுதே இறங்குவதாக. ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. கடனை அடைக்கக்கூடிய வழிகள் இயேசுவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, உங்கள் கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் அப்பா. வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகட்டும் என்று கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நம்முடைய தேவ பிரசன்னத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.